இப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு நடந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு மூமெண்ட் ஆஃப் த ஒரு என்னடா இப்படியாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒரு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு மேக்கலே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லினுக்கு விஜய் விசாலுக்கு சுத்தமா ஆகாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி என்ன இப்போ ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த மஞ்சரி காலில் சண்டை இழுத்தாங்களா அந்த மாதிரி ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு சண்டையில பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் விசால் வந்து என்னடா சாரி கேட்கிறாரு ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எப்படின்னா ஜாக்லின் வந்து சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு, பிரெட் வந்துட்டு டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. டோஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது, இஷ்டம் தான் நீ வந்து பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போ நாங்க பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவ கேட்டிருந்தாரு. நீங்க வந்து பண்ணிக்கோங்க, லஞ்ச் நீங்களே சேர்த்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ஜாக்லின் வந்து அக்ரெசிவா பேசி பார்க்க முடிஞ்சு. இதுல வந்து விஜய் விசால் தான் மேபி வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதனால வந்துட்டு இவங்க வந்து அந்த ஒரு சண்டைலாம் பயங்கரமான ஒரு சண்டை தீபக் கிட்ட வந்து இது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சண்டை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த சண்டைலாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து அது முடிஞ்ச அப்புறம் வந்து விஜய் விசால் வந்துட்டு ஜாக்லின் போய் சாரி கேட்கறாங்க. எதனால சாரி கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஒரு சாப்பாட்டு அந்த ஒரு இதுல நான் இருந்திருக்கேன், சமைக்கிற இடத்துல நானும் இருந்திருக்கேன். அங்க இருக்கும்போது எவ்வளவு ப்ரெஷரா இருக்கும், எவ்வளவு ஒரு கடுப்பா இருக்கும், எல்லாரும் வந்து அப்ப இப்ப அதுக்கு கொடு இது கொடு அது கொடு இது கொடுன்னு கேட்டு இருக்கும்போது எவ்வளவு கோவம் வரும் அப்படிங்கறதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த இடத்துல நான் இருந்தனால வந்துட்டு அந்த ஒரு நீ வந்து எனக்கு எப்படி ட்ரிகர் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீ வந்து அந்த இடத்துல வந்து நீயே வந்து பண்ணிக்க லஞ்சே பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் தீபக் வந்துட்டு கேப்டன் வந்து சொன்னேன், இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்தா பார்க்க முடிச்சு. அவர் வந்து ஜாக்லின் ஐ எம் ரியலி சாரி ஜாக்லின், நான் வந்து அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்க சொன்னது வந்து இந்த ஒரு காரணம் தான். நீ வந்து இப்படி நீ வந்து ஒரு வார்த்தை நீ வந்து இப்படி பண்ண முடியாது, எங்களுக்கு லஞ்ச் செய்யணும், நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். நீ வந்து அதை வந்து வேற மாதிரி ஒரு டோனு வந்து வேற மாதிரி சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து விஜய் விசால் சொல்லி சாரி கேட்டு இருந்தது பார்க்க முடிச்சு. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. என்னடா இவ்வளோ பெரிய சண்டையில இருந்து இப்படி கொண்டு வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து அவங்களோட ஒரு ஏன்னா அவங்களுக்கு விஜய் விசால் பொறுத்த வரைக்கும் விஜய் விசாலுக்கு ஜாக்லின் பிடிக்காது, ஜாக்லினுக்கு விஜய் விசால் பிடிக்காது. இங்க இருந்து அங்க வன்மத்தை கக்கிறதும் அங்க இருந்து இங்க வன்மத்தை கக்கிறதும் தான் ஈக்குவலா போயிட்டு இருக்கும். ஆனா அந்த சண்டை நடக்கும்போது கூட பாருங்களேன், அப்பைக்கு வந்து தீபக் வந்து நம்ம ஜாக்லினை பத்தி பயங்கரமான வந்துட்டு ஏத்தி விட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த டைம்ல வந்து அருணுக்கு மஞ்சரிக்கு ஜாக்லினுக்கு அப்புறம் சமுதிரா அங்கெல்லாம் சண்டை வரும்போது ஜாக்லின் எதுவும் பேச மாட்டாங்க, இந்த பாயிண்ட்டுக்கு ஓடிடுவாங்க பாரு, மஞ்சரி கேட்கிற பாயிண்ட்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் வந்து சொல்லிட்டு இருந்தா பாரு. அதை வந்து பார்க்க முடிச்சு. ஆனா லாஸ்ட்ல வந்து அவர் மனதார வந்து சாரி கேட்டது வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. எவ்வளவு வந்து அவருக்குள்ள கோவம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாம வந்து அந்த ஒரு சாரிங்கிற ஒரு டிஃபெண்ட்ல வந்து நின்னாரு. அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இதான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் மூமெண்ட்ல வந்து நடந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.